அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கங்குவா. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். வாழ்க வள்ளுவம். என்னோட இந்த குரல்வழி சினிமா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குரலை முக்கியமான 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த குரல் என்னன்னா, யாகாவ ராயினும் நாக்காக காவாக்க சோகாப்ப சொல்லலுக்கு பட்டு. அந்த குரல் யாரா இருக்குன்னா, நான் பண்ணுற படம் அடுத்து வந்து சூர்யா கூட அந்த படம் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இதுவரை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசாக இறக்கணும்னு நினச்சேன். உங்கள் கூட ஏதாச்சும் ஒரு படம் கிளாஷ் வந்தால் அது நல்லதுன்றீங்களா, இல்லை சோலோ ரிலீஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு பார்க்குறீங்க? பார்ட் 1க்கு தெரியாமல் யாராவது வர கூட வாய்ப்பு இருக்குது. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. இப்போ பார்ட் 2க்கு அது நடக்கும். அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க கங்கா? இல்லை, 100% நம்பிக்கை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னு. இந்த படத்துல என்ன திருக்குறள் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனா அங்க கத்துற குரல் எல்லாம் கேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த தியேட்டர்ல இருக்கவங்களோட நிலைமையை நீங்களே பாருங்களேன். அம்மா என் பர்ஸ பாத்தீங்களா? அம்மா என் பர்ஸ பாத்தீங்களா? அம்மா பிச்சை போடுமா என் பர்ஸ பாத்தீங்களா? இல்ல கண்டுக்கவே மாட்டேங்கறா. சார் இருக்காரே சார், என் பர்ஸிங் விட்டு பாத்தீங்களா? சார் என் பர்ஸிங் விட்டோம் சார். அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பின்னாடி நிக்கறாங்க. எது பின்னாடி நிக்கறாங்க? கண்ணாடி விக்கிறாங்களா? எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காதியா? ஓஹோ, அப்ப கிணறு வெட்டும் போது டும்மு டும்முன்னு வேட்டு வைப்பாங்களே அது சத்தம் இல்லையா? மன்னிச்சுங்க, எனக்கு சத்தம் போட்டா தான் பிடிக்கும். சரி, ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் முடிச்சிட்டு தியேட்டருக்கு வெளியே வந்தா வை பிளாக் ஷேம் பிளாக். இந்த படத்துல பிரம்மாண்டம், கிராபிக்ஸ், பழங்கால செட்டிங்ஸ், கேமியோ என்னதான் இருந்தாலும் கதாநாயகன் தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்கறதும், கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வேறொருத்தவனோட பையனை தான் பையனா நினைச்சு அன்பு செலுத்தினதும் தான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட். இதவே நம்ம திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாப்போமா? ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், ஒருத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தவன் தனக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிக்காம தண்டிச்சிட்டான் அப்படின்னா அவனை உலகம் ஒரு பொருட்டாவே மதிக்காது. இதுவே அவன் மன்னிச்சிட்டான் அப்படின்னா தங்கம் போல போற்றி பாதுகாக்கும். இதே மாதிரிதான் அந்த படத்துல கதாநாயகன் அந்த சிறுவன் தன்னை கத்தியால குத்துனப்ப கூட அதை மன்னிச்சிருவாரு. இதேதான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட். அறத்திற்கே அன்புசார் வெம்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது அறச்செயல்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் அன்பு காரணம் அப்படின்னு சொல்றவங்கலாம் அறிவில்லாதவங்க. ஆனா வீரதீர செயல்கள் செய்யறதுக்கும் அன்புதான் தேவை அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். இந்த படத்துல கதாநாயகன் கங்குவா செய்யற வீரதீர செயல்கள் எல்லாமே சிறுவன் மேலையும் தன் நாட்டு மக்கள் மேல வச்சிருக்கிற அன்பினால் மட்டுமே. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது ஒருத்தவங்க அடுத்தவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்காக உயிரவே கொடுக்க கூட துணிவாங்க. இதேதான் இந்த படத்துலயும் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நல்ல ஒரு சினிமாவோடையும் குரலோடையும் என்னோட குரல்வழி சினிமா சேனல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.